அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாரையும் பழி வாங்க வேண்டாம், அது எனக்குரியது, அதை என்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் அவர் சொன்னது மட்டும் இல்ல, எழுதியும் வச்சுட்டார். பழி வாங்குதல் எனக்குரியது, பிரியமானவர்களே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதோட விடாம என்ன பண்ணியிருக்கிறாரா, எழுதியும் வைத்திருக்கிறார் பாருங்க. என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அவர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க அதை குறிச்சு, இவங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை இவங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, எனக்கு இவங்க பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை எவ்வளவு நான் ரொம்ப நம்பி இருந்தேன், என்னை இவ்வளவு மோசடி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நீங்க அப்படி ஒரு பழி வாங்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களா இருந்து நீங்க பழி வாங்க நினைக்கிறது ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலும், ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே நீ நம்பி ஏமாந்து போனதை நான் பார்த்தேன், நான் உனக்காக பதில் செய்யறேன், நீ பழி வாங்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு யாரு மேலே எந்த கோபமும் வேண்டாம், பழி வாங்கணுங்கிற எண்ணமும் வேண்டாம், அவர்கிட்ட விட்டுடுங்க. எனக்கு கூட நானும் கூட ஒரு சாட்சி சொல்ல முடியும். ஒரு வாடகை வீட்டுல அன்னைக்கெல்லாம் குடியிருந்தோம். அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜுவல்ஸ் விற்கிறாங்க, கவரி நகைகள் விற்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்து வீட்டுல அவங்க குடியிருக்காங்க, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்குற அளவுக்கு எனக்கு அன்னைக்கு அது தேவையும் இல்லை. ரெண்டாவது ஹஸ்பண்ட் இதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க அதை வாங்கல, விட்டாச்சு, வேண்டான்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த அம்மா வீட்டு வாசல்ல நின்னு என்ன பண்றாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. பொருள் வாங்குறதும் வாங்காம இருக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம், ஆனா அந்த பொருளை வாங்கலன்றதுக்காக அவங்க அவ்வளோ வார்த்தைகளை பேசி அப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன், ஆண்டவரே இது பிசாசோட காரியம், இவங்க தேவையில்லாம ஆண்டவரே இவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க கரெக்டா வீட்டு வாசற்படியில நின்று திட்டுறாங்க. ஆனா நான் உள்ளுக்குள்ள போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொன்னீங்க, இந்த அம்மா பேசுறதுக்கு ஈடா என்னால பேச முடியாது, எனக்காக பேசுறவர் நீங்க இருக்கும் பொழுது நான் பேச மாட்டாண்டுவேன், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, எசப்பா நீங்க பாத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட விட்டுட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணாங்க, நீ இனிமே இந்த வீட்டுல நீ குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள காலி பண்ண வச்சுட்டாங்க 3 நாளுக்குள்ள. அப்போ நம்ம சும்மா இருக்கும் பொழுது அங்க கர்த்தர் கிரியை செய்கிறார். நமக்கு உனக்கு விரோதமாய் எழும்பி யாரும் நிற்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக யாரும் எதிர்த்தும் நிற்க முடியாது, யாரும் எதுவும் செய்யவும் முடியாது. நம்மளுடைய இருதயம் தேவனோடு இருக்கும் பொழுது நம் பட்சத்தில் கர்த்தர் இருந்து நமக்காக அவர் அங்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல தேவன் எங்களை நிம்மதியா சந்தோஷமா குடியிருக்க வச்சார். அதனால கர்த்தரிடத்தில் நம்ம விட்டுக் கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கான காரியங்களை பார்த்துக் கொள்வார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த விதத்திலாவது யாராவது உங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி உங்கள் இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் உங்கள் தேவாதி தேவனிடத்தில் கர்த்தாதி கர்த்தரிடத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு அவரிடத்திலே நீங்கள் ஒப்புவித்து விட்டு நீங்கள் அமைதியாயிருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா அந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. பிரியமானவர்களே,
பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. சொன்னதோடு மாத்திரம் அல்ல, நீர் எழுதியும் வைத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆணித்தரமாக அந்த பழி வாங்கக்கூடியது, அந்த காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன், கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி நீர் உம்முடைய சனத்தாரோடு நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. இந்த வசனத்தின் வழியாக யாரெல்லாம் தொடப்படுகிறார்களோ ஆண்டவரே, இந்த வசனம் யாரெல்லாம் ஆண்டவரே, இந்த வசனத்தின் வழியாக நீர் யாரை சந்திக்கிறீரோ தகப்பனே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜீவனுள்ள தகப்பன் நீர் காரியங்களை ஆண்டவரை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உங்க பிள்ளைங்க எந்த காரியத்துல எந்த விதத்துல அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஆண்டவரே நீர் கூட இருந்து எசப்பா நீர் இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து தீங்கு தீமைக்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஏதோ போட்டியில பொறாமையில ஒரு திருமண காரியங்கள் வாய்க்க விடாதபடிக்கு யாரோ ஒருவர் அதுக்கு தடையா இருந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் முறியடித்து ஆண்டவரே திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, குழந்தை வாக்கியத்தை வாய்க்க பண்ணுங்க, தடைகளை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.